சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சும் அதற்கு முதல்வர் அளித்த பதிலும் எப்படி இருந்தது? அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க சட்டமன்றத்தை பயன்படுத்தினார்களா? அரசியல் ரீதியாக சண்டை போட மட்டுமே அவையை பயன்படுத்திக் கொண்டார்களா? மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். அவர்கள் என்னென்ன ஊழல் செஞ்சார்கள் என்கிறது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. நாங்கள் அவர்களை விட்டுவிட மாட்டோம். அவர்களை மட்டுமல்ல, யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர்களையும் விட்டுவிட மாட்டோம் என்று கடுமையாக ஒரு அருமையான பதிலை. திமுக பெருந்தோல்வியில இருந்து அது மீளாத பட்சத்தில் வெறுப்புனால தாவேக அரசு மேல குற்றச்சாட்டு பேசுறாங்க. இது அரசியலுக்காக பேசுறாங்க. எதிர்கட்சிகளானது வெறும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக மட்டுமே அரசியல்ல செயல்படுத்துவதை தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் இல்லை. உதயநிதி பேச்சு அவருடைய சுய லாபத்தை காட்டுது. சிஎம் பொறுத்த வரைக்கும் நிறைய தப்பு நடந்திருக்குது. அது அடுத்தடுத்து காமிப்பன்னு சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டமன்றத்தை கரைச்சல் செய்கிற இடமாக மாற்றாமல் தொழிலாளிகள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருடைய கோரிக்கைகளை எழுப்புகிற இடமாக அதை மாற்றணும். உதயநிதி பார்த்தீங்கன்னா இன்னமும் தேவையில்லாமல் அந்த தமிழ் தாழ்வாழ்த்து பாடு அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இவங்க அதுக்கு என்னன்னா நாங்கள் அது மாநில உரிமையை விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக எதுவும் பண்ணலை. வேற ஒரு நோக்கத்தோடு அவங்கள நையாண்டி பண்ணுற மாதிரியும் அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரியும் முதல்வர் அவர்கள் கருத்து சொன்னது பதிவிட்டது சட்டமன்றத்தில் அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பொதுமக்களுக்கான பிரச்சனையை ஆரோக்கியமாக கேட்கறது எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சியோட வேலை சரியா இருக்காதுன்றது ஆண்டாண்டு காலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஐயா சரியான அதுக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு தெளிவாக அந்த சினிமா வசனம் மாதிரி தான் அந்த பேப்பரை வச்சு படிக்கிறாரே ஒழிய அவர் அது என்னன்னு கிரகிச்சு சொல்ற அளவுக்கு அவருக்கு இன்னும் பக்குவம் பத்தலையா. நல்லா சுவாரஸ்யமா இருந்து டிவியில சும்மா பார்க்கலாம், டைம் பாஸ் மாதிரி இருக்கு அவங்க பேசுறதெல்லாம். மக்கள் இவருக்கு ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு போட்டாங்க. ஆனா என்ன மாற்றம் சொன்னா அவர் கோட்டு போட்டிருக்காரு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் மாற்றத்து கிடையாது. அந்த பழைய சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுறது மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே மக்களோட கருத்துக்களை சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறாங்க, திடீர்னு வெளிநடப்பு செஞ்சு போயிடுறாங்க. இது ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆளுங்கட்சியானது சொன்னால் அது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதுக்கான பதில் அளிக்கிறதுக்கு தவறிட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க. அது அவங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்றது மாதிரி இருக்கு. சட்டமன்றங்கிறது மக்களோட பிரச்சனைகளை பேச வேண்டிய ஒரு அரங்கம். ஆனால் குறை சொல்லும் அரங்கமாகவும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் அரங்கமாகவும் மாறாமல் ஆரோக்கியமான மக்கள் பிரச்சனைகளை பேசணும்.